மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சீருமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பவர். இந்த பாசுரம் பாவை நோன்பை செய்வதற்கான தகுதி உடையவர்கள் யார் யார் என்று உரைக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கோபிகள் கிருஷ்ணனை குறித்து செய்த விரதம் போல் நாங்களும் செய்ய வேண்டும் என்று எவர்களுக்கெல்லாம் தோன்றுகிறதோ அவர்களே இந்த பாவ நோன்பை செய்ய ஏற்றவர்கள் என்று அதிகார சுகுரூபத்தை விவரிக்கிறான். அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதை விளக்க எம்பெருமான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மையமாக இருப்பவர் என்கிற எம்பெருமானின் இயல்பு காட்டப்படுகிறது. விபீஷணன் ராவணனிடம் சரணாகதி செய்ய வந்த பொழுது சர்வலோக சரண்யா ராகவாய மகாத்மனே என்று கூறினான். இதன் கருத்து ராமன் சர்வலோக சரண்யன், அனைத்து உலகங்களும் எம்பெருமானின் திருவடியை அபூத்தி பூர்வமாக சரணாகதி செய்தாலும் ஏற்றுக்கொள்ளும் இயல்பை உடையவன். ஆகையால் தன்னை அசுரன் என்றோ ராவனின் தம்பி என்றோ பார்த்து விளங்கி விடமாட்டான், நிச்சயம் காப்பாற்றுவான் என்று விபீஷணன் ராவணனை சரணையடைய வேண்டும் என்ற ஆசையுடையவன் என்பதை காட்டுவதில் தான் உண்மையான நோக்கு. சரணாகதி செய்து கொள்வதற்கு நல்ல நாள் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ஆசை ஏற்படும் நாளே நல்ல நாளாகும். இதை போன்ற ராமாயணத்தில் தசரதன் ராமனுக்கு சித்திரை மாதத்தில் பட்டம் கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அவன் அவ்வாறு தீர்மானித்த உடனேயே காடுகள் முழுவதும் புஷ்பங்கள் புஷ்பித்தன என்பதனால் இந்த சித்திரை மாதம் புனிதமான மாதம் என்று வால்மீகி மகரிஷி அருள்கிறார். பாவை நோன்பிற்கு ஏற்றவாறு மார்கழி மாதமும் சிறந்த குணங்களை உடையதாக இருக்கிறது. தேவர்களுக்கு இது விடியற்காலை நேரம். ஆகையால் சாத்வீக குணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களுக்கு இயல்பாகவே விடியற்காலையிலும் காலையிலும் சாத்வீக குணம் மேலோங்கி இருக்கும். மதிய வேளையில் ராஜகுணம் மேல்வோங்கி இருக்கும். இரவில் தாமச குணம் மேல்வோங்கி இருக்கும். ஆனால் பொதுவாக மார்கழி மாதத்தில் நாள் முழுவதுமே சாத்வீக குணம் இயல்பாகவே பக்தர்களுக்கு மேலோங்கி இருக்கும். மார்கழி மாதத்தை தனுர்மாதம் என்பார்கள். இந்த தனுர்மாதத்தில் தனுர்லக்கணம் என்று சொல்லப்படும். சிற்றஞ்சிறுகாலை பொழுதில் எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்தால் ஒரு நாள் செய்ததற்கே 12 வருடங்கள் எம்பெருமானை திருவாராதனம் செய்த பலன் கிடைக்கும் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன. பாவை நோன்பு செய்ய போகும் இந்த நாளது மதி நிறைந்த நன்றாளாக இருக்கிறது. மதி என்ற சொல் மனதை குறிக்கும். இங்கு அக்ரூரனின் நிலையை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் கிருஷ்ணனை சேவித்து அனுபவிக்க முடியாமல் துடித்துக் கொண்டு இருந்தார். அப்பொழுது கம்சன் அவரை அழைத்து நீர் சென்று கிருஷ்ணனையும் பலராமனையும் தனுர் யக்கத்திற்கு அழைத்து வாரும் என ஆணையிட்டான். உடனேயே அக்ரூரர் நந்தி கிராமத்திற்கு கிளம்பினார். அன்று காலை விடிந்தவுடன் தனது கஷ்டத்திற்கு ஒரு விடிவு வந்தது என்று சந்தோஷப்பட்டு கொண்டார். அதேபோல் மார்கழி திங்களும் மதிலிருந்த நல்லாளாக விடிந்து இருக்கிறது என்கிறார். தந்தையும் தாயும் என்று துவங்கும் நாச்சியார் திருமொழியில் தந்தையும் தாயும் இருக்கும் பொழுது தான் தோன்றித்தனமாக காதலிக்கிறேன் என்று தெருவிலே நிற்கிறாள் என்று ஊரே பரிகாரசம் செய்யும்
அளவிற்கு இருக்கும் என் நிலையை மாற்ற முடியாது. நான் கட்டுப்படுத்திக் கொண்டு கிருஷ்ணனை பார்க்க மாட்டேன் என்றாலும் மாயவன் வந்து உருக்காட்டுகின்றான். கிருஷ்ணன் பலமாயங்களை செய்து தனது உருவை காட்டுகின்றான். அதில் மயங்குமால இருக்க எனக்கு சக்தி இல்லை. ஆகையால் குறும்புத்தனம் செய்து பெண் பிள்ளைகளை கவரும் பிள்ளையை பெற்ற நந்தகோபனின் திருமாளிகைக்கு முன் சென்று காத்திருந்து எப்பொழுது பொழுது விடியும், எப்பொழுது கிருஷ்ணனை பார்க்கலாம் என்று ஏங்கியிருக்கும் இயல்பை உடைய எங்களுக்கு எங்கள் பாவை நோன்பிற்கு கிருஷ்ணனே காவலாளியாக கிடைத்தால் மார்கழி திங்களை மதி நிறைந்த நன்னாளால் என்று அருள்கிறான். தனது தோழிகளை குளிக்க கூப்பிடுவதற்கு நீராடப் போதுவீர் என்று தன் மரியாதையுடன் அழைக்க வேண்டும் என்று கேட்டுவிடக் கூடாதான். எம்பெருமானை அனுபவிப்பீர்கள் என்பதால் கௌரவத்துடன் அவ்வாறுதான் கூற வேண்டுமாம். இவர்களில் வரிபாதி வழக்கு பாதி என்று கிருஷ்ணன் ஏதாவது வம்பு சண்டை கிண்டல் செய்யாதது இந்த கோபிகை போன்ற பெண்களிடம் சம்பந்தம் வைத்துக் கொண்டே இருப்பாளாம். ஆகையால் அவர்களை மரியாதையுடன் தான் அழைக்க வேண்டும். நேரிலேயே என்று நேர்த்தியாக அணிந்த ஆபரணங்களை உடையவர்கள் இவர்கள். பெரியாழ்வாரும் தன் பெண்ணின் தன்மையை பற்றி அருளும் வேளையில் காரைபூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளைகுழுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் காரை என்ற பெயருடைய கழுத்தில் அணியும் அணிகலனை அணிந்து உடனேயே அது அழகாக இருக்கிறதா என்று கண்ணாடியில் பார்த்து கொள்ளும். தன் கையில் அணிந்துள்ள வளையை குலுக்கி அழகு பார்த்து கொள்ளும். பட்டுப்புடவையை உடுத்தி கடைந்து கொண்டே இருப்பதால் அயர்ந்துவிடும். தனது கொவ்வை போன்ற செவ்வாய் தாம்பூலம் முதலிய பொருள்களால் சிறப்பாக ஆக்குவதும் சிகப்புத்தன்மையை குறைப்பதுமாக இருக்கும். இந்த பெண் கிருஷ்ணனுக்கு ஏற்ற நேர்த்தியான திருவாபரணங்களை உடையவள் என்பதற்குரியது நேரிலேயீர் என்ற சொல். இப்படி அழகான ஆபரணங்களை உடைய பெண்கள் எம்பெருமானோடு சேர்ந்து பகவத் அனுபவம் செய்வதே நீராட்டம். இதற்காக கிளம்பிய பரகால நாயகியின் நிலையை திருநெடுந்தாண்டகத்து 19வது பாசுரத்தில் பேர்பாடி தன்குடந்தை நகரும்பாடி பொற்றாமரைக்கையும் நீராடப் போனால் பெருவற்றால் என்மகளும் பொண்ணு மகுதே கோமலவல்லி தாயார் அவதாரம் செய்த பொற்றாமரை பொய்கையில் ஆறாமுதனோடு சேர்ந்து அனுபவிக்கப் போனான். அதுபோல் நீராடப் போதுவீர் என்று அழைக்கிறான். சீர்மல்கு மாய்ப்பாடி என்று எம்பெருமான் கிருஷ்ணனின் உருவில் தோன்றி அழகியும் அஞ்சினோக்கும் அன்னோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நினைப்பதும் தொழுகையும் இவை கண்ட வசோதை தொல்லையின்பத் திரிதி கண்டாய் காணக்கிடக்கும் ஆய்ப்பாடி அதில் கண்ணை அனுபவிக்கக்கூடிய சிறுமிகளாயிருக்கும் செய்வதை உடையவர்களே. கிருஷ்ணன் மேல் ஒரு எறும்பும் ஏறாதவாறு பார்த்து கொள்ள பெரிய ஒரு வேலை கூர்மையாக தீட்டி எப்பொழுதும் தாக்க தயாராக இருக்கும் தன்னை நந்தகோபருக்கு கிருஷ்ணனின் மேல் உள்ள பிரீத்தியால் எறும்பை கொல்லவும் வேலை உபயோகப்படுத்துவாராம். காகாசுரனை தண்டிக்க ராமன் ஏன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்ய வேண்டும் என்ற சந்தேகத்துக்குரிய சீதை அனுமானிடம் என்னை துன்புறுத்தியது என்பதற்காக ஒரு காக்கையை தண்டிக்கவும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்து தனது பிரீத்தியை காட்டினான் ராமன் என்றதைப் போல் நந்தகோபரும் கிருஷ்ணனிடம் பிரீத்தியை காட்டினான். யசோதையிடம் இளஞ்சிங்கமாக இருக்கும் கிருஷ்ணனின் குறும்பை படம் பிடித்து காட்ட பெரியாழ்வார் கூறுவதை காட்டுகிறான். தொட்டிலில் விட்ட உடன் கிருஷ்ணன் அது கிளியும்படி உதைக்க உடனேயே எடுத்துக்கொள்ள கிருஷ்ணன் தனது பருத்த திருமேனியால் யசோதையின் இடுப்பு மெலியும்படி அழுத்த இடுப்பில் வைத்துக் கொள்ளாமல் கைகளையும் கால்களையும் அசைக்காதபடி அடக்கி ஆண்கள் குழந்தைகளை வைத்துக் கொள்வது போல் தன்மேல் இடுக்கிக் கொள்ள வயிற்றில் பாய்ந்து முட்டுவதனால் சக்தி இல்லாததால் இழந்து விட்டேன் என்று கூறும் யசோதையின் இளஞ்சிங்கம் போன்றவள் கருத்த திருமேனியும் சிவந்த கண்ணும் சூரியனைப் போலும் சந்திரனைப் போன்ற திருமுகண்டலத்தை உடைய நாராயணனே நமக்கே பறைதருவான். ஆகையால்
இடக்கை வடக்கை அறியாத இடைப்பெண்கள் செய்த நோன்பிற்கு மழை பெய்து அவர்களது ஏற்றத்தை காட்டியதைப் போல் நாமும் உலகத்தவர்கள் புகழ் பாடியாக பாவை நோன்பை செய்வோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.